மருதாணி போட்டா கை சிவப்பாகும்னு பார்த்தா, இந்த மாரி கருப்பா போயிடுச்சு. சரின்னு கண்ணாடியில மூஞ்சிய பார்த்தா, பித்தள பாத்திரம் 3 நாளைக்கு முன்னாடி விளக்கி வச்ச மாதிரி ஏதோ கருப்பா இருக்கு. கணுக்கால் கூட கருப்பா இருக்கு. இது நம்ம உடம்புல அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அத அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, சைனஸ், மைக்ரேன், கீழ குனிஞ்சு எந்திரிச்சா தலை சுத்துறது, முட்டி வலி, முழங்கால் வலி இது மாரி நெறைய பிரச்சனைகள உண்டு பண்ணும். அத சரி பண்றதுக்கு உடம்ப சுத்தப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த கிரீன் ஸ்மூத்தி நம்ம செய்ய போறோம். கிரீன் ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு முளைக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை இந்த மாதிரி கீரைகளை எடுத்துக்கணும். அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை அது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது சீக்கிரமாக செரிக்காது. இந்த மாதிரி வெந்நீரில் அதோட இலைகளை மட்டும் கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு. ஒரு 15 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சோம் அப்படின்னா அதோட பச்சை வாசனை போயிடும். அதில் ஏதாவது பூச்சி எதுவும் இருந்தாலும் நமக்கு சுத்தப்படுத்தி கொடுத்துரும். ஒரு பல்லு பூண்டு, அந்த அந்த காமிச்சிருக்கேன்ல அந்த அளவுக்கு மட்டும் இஞ்சி, ஒரு அரை மூடி லெமன் தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் கழிச்சு அந்த கீரையை புழிஞ்சு எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அந்த தண்ணியை ஹாட் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, கீழே கொட்டிடுங்க. வேறு ஹாட் வாட்டர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்க வேணாம், மைல்டாக இருந்தால் போதும். இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிக்கோங்க. ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு பொறுமையாக குடிங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் குடிக்கிறதுக்கு. எப்பயுமே நல்லா இல்லாத ட்ரிங்கெல்லாம் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி அழகான கப்பில் போட்டுக்கணும். அப்போ தான் மைண்டு அதில் போயிடும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதனால் ஒரு அழகான கிளாஸில் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பொறுமையாக உட்காந்து நிதானமாக குடிங்க. ஒரு 20 நிமிஷமாவது ஆகும் எனக்கெல்லாம். ரொம்ப அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணாதீங்க. சில பேர் புதினா, மல்லி, கருவேப்பிலையெல்லாம் போடலான்னு சொல்லுவாங்க. ரொம்ப போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும், நீங்கள் குடிக்கவே மாட்டீங்க. காலையிலே எழுந்தோன்னே இதை ட்ரை பண்ணாதீங்க. டீ, காஃபி உங்களுக்கு பிடிச்சதை குடிச்சிக்கோங்க. ஒரு 11 மணி போல் இந்த ஸ்மூத்தி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்மூத்தி சாப்பிடும் பொழுது ஒரு 21 டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வீட்டிலே ஸ்டே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியில் ட்ரை பண்ணாதீங்க ஆஃபீஸ் டைம்லலாம். இப்போது நம்ம இந்த க்ரீன் ஸ்மூத்தியை ரெகுலராகவும் எடுத்துக்கலாம். லைஃப் ஃபுல்லாகவே நம்ம இதை சேர்த்துக்கும் பொழுது நமக்கு கண் பார்வை அதிகமாகும், தலைமுடி கருமையாக வளரும், நீளமாக வளரும். எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. நிறைய ஊட்டச்சத்து நிறைஞ்சது இந்த க்ரீன் ஸ்மூத்தி. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது டீடாக்ஸ் பண்ணுறதுனால நம்மளோட வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கீரை அதிகமாக கிடைக்காது, டெய்லி வாங்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்.